வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கக்கூடிய ஹனி கோபி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான ஸ்நாக்காக இருக்கும் அண்ட் கண்டிப்பாக கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம காலிஃப்ளவரை பாயில் பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி சூடாக இருக்குது. இதில் ஒரு முழு காலிஃப்ளவரை நறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம எப்போ காலிஃப்ளவர் வச்சு தான் ரெசிபி செய்தாலும் ஒரு முறை அதை தண்ணியில் இந்த மாதிரி போட்டு பிளான்ச் பண்ணி எடுக்கிறது என்றைக்குமே நல்லது. ஏன்னா ஒரு சில காலிஃப்ளவரில் வந்து புழு பூச்சிலாம் இருக்கும். நம்ம இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுக்கும்போது அதெல்லாம் இதிலே தனியாக வந்துடும். இப்போது ஒரு 2 நிமிடம் இந்த காலிஃப்ளவர்லாம் பிளான்ச் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் 2 நிமிடம் நல்லா பிளான்ச் ஆகிடுச்சு. இதை தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போது நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரில் காரத்துக்காக 2 பிஞ்ச் அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முறை எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை கிளறி விட்டுக்கோங்க. அதன் பிறகு இதில் ஒரு 4 இருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துப்போம். இப்போது இந்த கார்ன்ஃப்ளவர் நம்ம காலிஃப்ளவரை நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்காக இங்கே ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போது ஒவ்வொரு காலிஃப்ளவராக எடுத்து எண்ணெயில் ட்ராப் பண்ணிப்போம். இப்போது நம்ம காலிஃப்ளவரை அடுத்து ஒரு 3 நிமிடம் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஒரு 3 நிமிடம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எண்ணெயிலிருந்து எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது இதே மாதிரி மீதமுள்ள காலிஃப்ளவரையும் பொரிச்சுப்போம். இப்போ நம்ம எல்லா காலிஃப்ளவரையும் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு 10 to 15 பல்லு பூண்டை நறுக்கி சேர்த்துக்கலாம். லேசாக இந்த பூண்டு பொன்னிறமாக வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம பூண்டு பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 50 ml அளவு ஹனியும் சேர்த்துக்கலாம். இப்போது ஹனியும் நம்ம காலிஃப்ளவரும் ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை கரெக்டாக 1 நிமிடம் நல்லா குக் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக இதில் பொடியாக நறுக்கிய ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதன் பிறகு இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிப்போம்.
ரொம்பவே சுவையான சுலபமான ஹனி கோபி செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காம வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபி உங்களை நான் சந்திக்கிறேன். until then bye from Yeshwanth.